தோல்ல கை போட்டுட்டு முதுகுல குத்துறது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் திமுக அரசு மீனவர்களுக்கு செய்கிறது தான். சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழக அரசு ப்ளூ இக்கானமி அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தனியார் பெருநிறுவனங்களோட ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி போர்ட்ஸை டெவலப் பண்றதும் டூரிசம்ங்கிற பேர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதும் தான் அதோடைய பிளானா இருந்தது. இந்த அறிவிப்பு வந்த உடனே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மீனவ கிராமங்கள்லையுமே மக்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டங்களை மேற்கொண்டாங்க. நாம் தமிழர் கட்சியும் இந்த திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்தோம். இந்த போராட்டத்துடைய நோக்கமே கொண்டு வர்ற திட்டங்கள் மக்களையும் மண்ணையும் சூழலையும் பாதிக்காத திட்டங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான போராட்டமாக தான் இருந்துச்சு. ஆனா இது எதையுமே காதுல வாங்காத தமிழ்நாடு அரசு ரொம்ப ரீசெண்டா அமைச்சர் ஏவா வேலு தலைமையில ஒரு ப்ளூ இக்கானமி சம்மிட் அப்படிங்கிறத நடத்தியிருக்கிறாங்க. அதோட மெயின் ஸ்பான்சர்ஸே அதானி தான். நாங்கள் பாஜகவுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ பாஜக அரசு கொண்டு வர்ற எல்லா திட்டங்களையும் மறைமுகமாக கூட இல்லை, நேரடியாகவே கைகோத்து அதை செயல் வடிவம் கொடுத்து செயல்படுத்துறதுக்கான விஷயங்கள்ல மும்முரமாக இருக்கிறாங்க. நம்ம தோளில் கையை போட்டு முதுகுல குத்துற திமுக அரசை இனி எவ்வளோ நாள் தான் நம்ப போகிறோம்?